affective fallacy. This affective fallacy in sermon. sermonல affective fallacy எப்படி உருவாகுது? பைபிளோட கான்டெக்ஸ்ட்டை பத்தி யோசிக்காம பைபிள் வசனத்தை எடுத்து அதுல வந்து நம்மளோட எமோஷனை வந்து பேசுறது இருக்குல்ல, நம்மளோட எமோஷன் சப்ரஸ் ஆகுது பைபிள்ல. அந்த வசனத்தை எடுத்து அந்த வசனத்தோட கான்டெக்ஸ்டுக்கு சம்பந்தமே இல்லாம பீப்புள்ஸ் எமோஷனோட ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அப்படி எமோஷனை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி பேசுறது இருக்குல்ல. நிறைய மோட்டிவேஷன்ஸ் தான். இப்போ வர்ஷிப் செஷன்னா பயங்கரமான மியூசிக், ப்ரீச்சிங் செஷன்னா பயங்கரமான மோட்டிவேஷன். டு யூ திங்க் திஸ் இஸ் மினிஸ்ட்ரி? இது வந்து மினிஸ்ட்ரியா? இது டு யூ திங்க் திஸ் இஸ் எவஞ்சலைசேஷன்? இது வந்து ஒரு எவஞ்சலைசேஷனா அல்ல ஒரு எடிஃபிகேஷனா? ஆக்சுவலி இதோட உண்மையா இதுக்கு பேரு செடக்ஷன், செட்யூசிங் தி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். உங்களுக்கு தெரியுமா அது? வர்ஷிப் செஷன்னா வெறும் மியூசிக் மட்டும்தான் இருக்கு, ப்ரீச்சிங் செஷன்ல வெறும் மோட்டிவேஷன்ஸ் தான் இருக்கு. தேவனுடைய இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்துக்கோங்க, 300 years வந்து அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் தி விஸ்டம். அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு கம்போஸ் பண்றவங்களை விட ரொம்ப அழகான சாங்ஸ் எல்லாம் வந்து அவர் அழகா கம்போஸ் பண்ணியிருக்க முடியும். பட் மியூசிக் ஹேஸ் நத்திங் டு டூ வித் எவஞ்சலைசேஷன் அண்ட் எடிஃபிகேஷன். மியூசிக்கே இருக்கக்கூடிய அதாவது ஒரு அது நம்மளோட எமோஷனை ஸ்டிமுலேட் பண்ண முடியும், ரொம்ப நேரடியா நம்மளோட எமோஷனை வந்து அதை செட்யூஸ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நான் வந்து மியூசிக்கே எதிராக இல்லை, சர்ச்சில் மியூசிக் இருக்கிறது நல்லது தான். மியூசிக் மூலமா வந்து ரோமன் கத்தோலிக் மிஷனரிஸ் வந்து பாடல்களை பாடி கலைகள் மூலமாக எவஞ்சலிசம் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹூக் தான். பட் தேவனுடைய வார்த்தையே இல்லாம ஒரு சபை கூடி வருதல் எப்படி இருக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையே இல்லாம ஒரு ஆராதனை எப்படி இருக்க முடியும்? வர்ஷிப் செஷன்லயே ஆண்டோட வார்த்தை கிடையாது, ஆண்டவருக்கான இது கிடையாது, மியூசிக் தான். மியூசிக் இஸ் கிவன் இம்பார்ட்டன்ட். ப்ரீச்சிங்ஸ்ன்ற பேர்ல, சர்மன்ற பேர்ல ஃபுல் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ், ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ். நீங்க இது வந்து செட்யூசிங் எமோஷன்ஸ். இதை எப்படி நீங்க மினிஸ்ட்ரின்னு சொல்ல முடியும்? ஸோ த நியூ ஜெனரேஷன் இருக்குல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா they are seducing the church of Christ. இத நான் சொல்றது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கலாம், பட் இது உண்மை. இதை நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட நான் வந்து மனசுல கஷ்டப்படல. பிகாஸ் நான் நேரடியா பாக்குறேன்ல, திஸ் இஸ் ட்ரூ. they are seducing the church of Christ. சரியா? அவங்களோட மினிஸ்ட்ரியில எவஞ்சலைசேஷனும் கிடையாது, எடிஃபிகேஷனும் கிடையாது. there are only seduction. அந்த அந்த கட்டத்துக்கு அவங்களை தள்ளினது யாரு தெரியுமா? எல்டர்லி பீப்புள். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சத்தியமா மாத்துறது. நீங்க ஊழியத்துக்கு வந்தா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். ஆண்டவர் விட்டுட்டு வரணும்னு சொன்னா விட்டு வரட்டும். இப்ப நீங்க அவங்கள கம்பல் பண்ணி வேற எதையும் செய்ய விடாம நேரடி நீங்க வந்து ஒரு இடத்துல விடும் பொழுது அவங்களோட சர்வைவலுக்காக அவங்க இந்த மாதிரி நேர்மை இல்லாம ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கு. எவஞ்சலைசேஷன், எடிஃபிகேஷனை தாண்டி அவங்களோட பர்சனல் கெயினுக்காக, அவங்களோட சர்வைவலுக்காக they started seducing the church. இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இன்னைக்குள்ள பாட்டெல்லாம் கேளுங்களேன், இன்னைக்குள்ள கிறிஸ்தவ பாடல்கள் எல்லாம் கேளுங்களேன், அதுல எந்த விதமான தெய்வ பக்தியும் கிடையாது. It is all about seducing. It is all about seduction, seducing the emotions for the personal gain. ஜனங்களை வந்து ஜனங்களோட எமோஷனை செட்யூஸ் பண்றது. இந்த கூஸ் பம்ஸ் எல்லாம் வருது இல்ல, நீங்க நினைக்காதீங்க இது உடனே அனாயிட்டிங்ல இந்த பாடல் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி. நார்மலாவே மியூசிக் வந்து எமோஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். சரியா? அதனால மியூசிக் நீங்க வந்து நீங்க வேணா நீங்க பாருங்க, நீங்க கூகுள்ல போய் பாருங்க, இந்த கூஸ் பம்ஸ் மியூசிக் கொண்டு வர முடியும். சில எமோஷனை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி சில லிரிக்ஸையும் அந்த மாதிரி மியூசிக்கையும் நீங்க இது பண்ணீங்கன்னா, ஏன் ஒரு 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 ஃபாஸ்டான சாங்கை போட்டா ஒரு ஒரு ஃபாஸ்ட்
டெம்போ சாங்க போட்டா உங்களை அறியாமையே உங்க 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 பாடி ரியாக்ட் பண்ணுவோம். நீங்க ஒரு டான்ஸ் ஆட நீங்க முனைப்பீங்க. ஒரு சோக பாட்டை கேட்டீங்கன்னா உங்களை அறியாமையே நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்களோட இதெல்லாம் நீங்களா நினைச்சு பார்த்து அப்படி நீங்க அப்படி இது பண்ணுவீங்க. நீங்களா அப்படி கவலைப்படுவீங்க. உங்க மூடை வந்து அதை மாற்ற முடியும். ஒரு 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 ஸ்லோ, ஒரு டெம்போ, ஒரு சோக, ஒரு சேட் டெம்போ. சரியா? மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் செடியூசஸ். அது வந்து பேக் டோர் வழியா ரொம்ப ஈஸியா நமக்குள்ள வர முடியும். ஆனா அது உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமானா கிடையாது. ஆண்டவரோட வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆண்டவரோட வார்த்தை தான் நம்மளை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். பட் என்னன்னா ஆண்டவரோட வார்த்தை எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் வழியா தான் வரும். அது நேர்மையா உள்ள வரும். ரொம்ப வேகமா வராது அதனால. பட் மியூசிக், இந்த விஷுவல்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து இட் கம்ஸ் டு பேக் டோர். ரொம்ப ரொம்ப வேகமா உள்ள வந்துடும். ஆனா வந்து பெர்மனண்டா அது எந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ஒரு பாசிட்டிவ் இதெல்லாம் அது வந்து உருவாக்காது. அது அந்த நேரத்துல உண்டாகிற ஒரு ஸ்டிமுலேஷன்ஸ் தான். ஓகே.